எனக்குள்ள என்ன தாட் ஓடிட்டு இருக்குன்னா, நம்ம நீ வந்து அங்கே இருக்கக்கூடாது, நம்ம இங்கே வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்தது அப்போவே. நான் இல்லைங்க விஜய், எனக்கு என்னவோ திடீர்னு இங்கேயே இருந்துக்கலாங்கிற மாதிரி ஒரு அப்போ இங்கேயே வந்துடுவீங்களா அப்படின்னாங்க. ஒரு சத்குரு பக்கத்தில் வந்துட்டார். சத்குரு சொன்னார்னா கண்டிப்பாக வர்றதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், அவர் ஓகேங்கணும்ல, அவர் சொல்ல சொல்லுங்கள் நான் வந்துடுறேன் அப்படின்னு. அப்புறம் இவர் அடுத்த வார்த்தை என்னன்னாரு, இல்லைப்பா இது லிங்கத்தினுடைய உயரம் 13.25 அடி, ஆவுடையாரில் 4 அடிங்க, ஆவுடையாருக்கு மேலே 8 அடி, ஆவுடையாருக்கு கீழே வந்து 1.25 அடி 1.5 அடி அது இருக்கும். இது எடுத்து வந்து அந்த லிங்கத்தை உள்ளுக்கு இறக்குனா தான் அந்த கீழே கொண்டு போய் அதை என்ன ஆவுடையாருக்குள்ளே கொண்டு போய் அந்த லிங்கத்தை மேலே 8 அடி நிறுத்த முடியும். இது இறங்க மாட்டேங்குது. 1.5 நாள் நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த மறுபடியும் அடுத்த 95 பிப்ரவரி வந்துருச்சு, சிவராத்திரி வந்துருச்சு. இப்போ நான் முதல்ல ஏற்கனவே கொஞ்சம் எங்கூட அவருக்கு தெரியும், இந்த மாதிரி கிச்சனில் இருந்து எல்லாம் பழகிட்டார் அப்படின்ட்டு கூப்பிட்டு கேட்குறாரு, என்னப்பா இந்த மாதிரி சிவராத்திரி வருது, எல்லாத்துக்கும் ஏதாவது பிரசாதம் மாதிரி கொடுக்கணுமில்ல, சும்மா நைட் எப்படி சும்மா உட்கார வச்சுட்ருக்கேன்னா, ஆமாங்க சத்குரு ஏதாவது என்ன கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னாரு. அப்புறம் என்ன பேசிகிட்டு இருக்கிற போது அப்புறம் நானே வந்து இந்த மாதிரி சக்கரை பொங்கல் கொடுத்துடலாங்க, சக்கரை பொங்கல் மட்டும் வேண்டாப்பா, சுண்டல் கொஞ்சம் சேர்த்து கொடுத்துடலாங்க. இப்போ சாதாரணமாக இப்படி டிஸ்கஸ் பண்ணுவார், எப்படி கொடுக்குறேன்னா தொன்னையில் வச்சு கொடுத்துடலான்ட்டு முடிவு பண்ணேன். நாங்கள் அந்த நைட்டு 12:30 மணி 1 மணிக்கு வேலை நடந்துகிட்ருக்கு தியானலிங்க டோம்கிட்ட. என்னடா வேலை நடந்துட்டுருக்கு, போய் பார்க்கலாமேன்ட்டு அங்கே போய் இப்படி மேலே அண்ணாந்து பார்த்துட்டுன்னா, அந்த மேலே அந்த டோம் முன்னாடி இருந்த அந்த 5 தலை நாகம் ஒன்று, ஒரு கல்லில் செதுக்கின நாகம் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுதான் அங்கே எடுத்து மேலே வச்சுட்ருக்குறாங்க. நான் அங்கே போய் நின்றுட்டுருந்தேன், மேலே இப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேங்க. அப்புறம் இது கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்குதுன்னு இப்படின்னு திரும்பி தலையை கீழே குனிஞ்சிட்டு இப்படின்னு சைடில் பார்த்தா சத்குரு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். இல்லைங்க சத்குரு, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்குது, இங்கே என்ன இவ்வளோ பெரிய கல்லில் நாகத்தை தூக்கி இவ்வளோ உயரத்தில் வச்சிட்ருக்குறாங்க, இதுக்கெல்லாம் நாங்கள் கூட இருந்திருக்கிறோமா அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்குது, ஃபிக்ஸாக இருக்குது. அவனுக்கு மேரேஜுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டால் ஒன்றும் பதிலே வரல, கார்டும் இல்லை, ஒன்றுமே வரல. அப்புறம் என்னடா இப்படி இருக்குதே, ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறாரு அப்படின்ட்டு யோசனை பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக என்ன வருதுன்னா, ஒரு நாள் வந்து குறிப்பிட்டாப்புல இந்த மாதிரி ஆதிவை ஆலயத்துக்கு சமயமாக இதுக்காக போகிறாரு, க்ளோசிங் போகிறாரு. போயிட்டு ஆதிவை ஆலயத்துக்கு வெளியில் வர்றபோது அந்த ஆதிவை ஆலய வாசல்லையே அவங்கள பேக் சைடு அவருக்கு சத்குரு என்ட்ராகிற அந்த இடத்துல வந்து உங்களை மீட் பண்ணுறேன்ருக்காரு, நீங்கள் புறப்பட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. என்னுடைய வாழ்நாள், என்னுடைய உடம்புல இந்த உயிர் இருக்கிறவர்களும் ஏதாவது ஒரு விதத்தில் ஈசாவுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன். இதெல்லாம் முடிஞ்சு இந்த 94 இந்த 3 மாதம் ப்ரோக்ராம் முடிஞ்சு எல்லோரும் வீட்டுக்கு போயிட்டுங்க. வீட்டுக்கு போன உடனேயே ஒரு 2வது நாளே எனக்கு கொஞ்சம் ஒரு சின்ன உணர்வு தோணுச்சு. நாம் இங்கே வந்து பப்ளிக் வாழ்க்கையில் வந்தோம்னா இந்த இதையெல்லாம் விட்டுட்டு அக்கட்ட வந்துடுற மாதிரி சிக்கி போயிடும் மாட்டிருக்குதே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அப்புறம் ஏதோ வேற ஒரு வேலையை வந்தப்போ சத்குருக்கிட்ட போய் பார்த்து, என்னப்பா எப்படி இருக்கிறீங்கன்னாரு. இந்த மாதிரி நல்லா இருக்கிறேங்க சத்குரு, ஆனால் இப்போ இங்கே நம்ம இந்த 30 நாள் இருந்து நீங்கள் நிறைய இதெல்லாம் சொல்லி கொடுத்துருவீங்க, அவர் நிறைய அதான் ஆன்மீக சம்மந்தப்பட்டது தான் எல்லாம் கிரியா நிறைய இதெல்லாம் சொல்லி கொடுத்தீங்க. அப்போ இதில் வந்து இந்த 30 நாள் நான் இருந்ததில் என்னுடைய எதுனா வரும்போது 64 கிலோ வெயிட்டு, ரிட்டர்ன் போகும்போது 52 கிலோ. ஆனால் ஆக்டிவிட்டியில் எந்த விதமான மாற்றம் கிடையாது, முன்னை விட சுறுசுறுப்பாக தான் நான் வேலை பார்த்துருக்கேன். 12 கிலோ குறைஞ்சிருந்தேன் நான் ஊரில் போது என்ன வெயிட் பார்க்குற போது. 12 கிலோ குறைஞ்சா ஒரு 64 கிலோ இருக்கிறவங்க ஒருத்தர் வேலை செய்ய முடியுமான்னு எனக்கு தெரியல, சந்தேகம். ஆக்சுவலாக மெடிக்கல் ஃபீல்டுக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக நீ ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ரொம்ப பிரிஸ்காக போய் 30 நாள் என்னென்ன வேலையை நின்று போயிடுச்சு, எல்லா வேலையிலும் பார்த்துட்டு இந்த மறுபடியும் வந்து இவர்கிட்ட சொல்ல சிக்கி போயிடும்னாட்டு இருக்குது அப்படிங்கிற சொல்கிறேன். ஒரு வார்த்தை என்னாரு, அப்படியாப்பா அப்படி ஃபீல் பண்ணுறியா, அந்த மாதிரி பார்த்து நடந்துக்க, சிக்கிறாதேங்கிறார். வேறு எதுவுமே பேசல, நானும் கம்முன்னு போயிட்டுனுங்க. இப்போ இதுக்கு இடையில வந்து இந்த நாங்கள் 30 நாள் கழித்து முடிச்சுட்டோம். 60 நாள் ப்ரோக்ராம் நடந்துட்டு இருக்குதுங்க. 60 நாள் ப்ரோக்ராம் நடக்கும்போது தான் என் மிஸ்ஸஸ் ஒரு வாரம் வந்து வாலண்டியர் இங்கே தங்கிக்கிறேன்ட்டு வந்துட்டாங்க. அப்போ வந்து இடையில வந்து சத்குரு வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் இது மேலே கூட்டிகிட்டு போயிருந்துருக்கிறார், 7வது மலைக்கு. அங்கே போய் தான் இந்த சத்குரு ஸ்பாட்டை காமிச்சதுக்கப்புறம் தான் இவருடைய பேர் இதிலிருந்து சத்குருன்னு மாறி. அது வந்து அவரும் சொல்லலை, இங்கே இருந்தவங்க எல்லாருமே வந்து உன்னிமேல் கொண்டு அவர் வந்து பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது, சத்குருன்னு தான் சொல்லணும். இது அங்கே இருந்த இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸு பண்ணினது. அவராக வந்து நான் சத்குருன்னு சொல்லி என்றைக்குமே சொன்னதில்லை, ஒரு பேர் சொல்ல வேண்டாம்னு சொன்னதில்லை, எதுவுமே சொன்னதில்லை. இது இந்த பார்ட்டிசிபெண்ட் உருவாக்கின பேர்.
அதுக்கு அவர் மறுப்பு சொல்லல. அப்போ வந்து என்னன்னா, இவருடைய முன்பிறவிகள் அந்த இதுலயெல்லாம் அந்த ப்ரோகிராம்ல சொன்னாரு. என்னென்ன இதுல வந்து எதுக்காக நம்ம இங்க வந்திருக்கிறோம். அப்பவே சொன்னாரு. ஒரு 7 ஜோடி 7 ஆண், 7 பெண் ரெடி ஆனீங்கன்னா, தியானலிங்கத்த உருவாக்கிடலாம். நம்ம வந்ததே இங்கே தியானலிங்கத்த உருவாக்குறதுக்காக தான் வந்திருக்கிறோம். அப்படின்னு சொல்லிட்டாருங்க. உருவாக்கிடலான்னு சொன்னாரு. ஆனா, புரோகிராம் முடியிறபோது அதுக்கு ஒருத்தர் ரெடியா இல்ல. விட்டுட்டாரு. அதுக்கப்புறம் கர்ம யாத்திரான்னு போனாரு. அதுக்கப்புறம் கர்ம யாத்திரா முடிச்சுட்டு ரிட்டர்ன் வர்றபோது, எல்லாத்தையும் அவனாசியில சந்திக்கிறேன். எங்களுக்கெல்லாம் அங்கங்க சந்திச்சுட்டு வந்தாரு எல்லா வாலண்டியர்ஸையுமே. திருப்பூர் இதுக்கு அவனாசி வாலண்டியர்ஸு திருப்பூர் பக்கத்தில இருக்கிறவங்கள எல்லாத்தையும் அவனாசியில சந்திக்கிறேன்னு சொன்னாரு. அவனாசியில சந்திக்கிறேன்னு, அப்புறம் அவனாசியில எல்லாத்தையும் அவரு வரவேற்பு குடுத்து, நாங்க அங்க சந்திச்சோம். சந்திச்சுட்டு இந்த மாரி ஒரு புரோகிராம் ஒரு இது இது பண்ணலான்ட்டு இருக்கிறேன். ப்ராசஸ் ஒண்ணு பண்ணலான்ட்டு இருக்கிறேன். முடிஞ்சவங்க வந்துருங்கன்ட்டு போயிட்டாரு. இப்ப நாங்க எங்ககிட்ட கார் கிடையாது. அப்ப பக்கத்துல ஒருத்தர் இருந்தாரு. அவரு கிளாஸ் பண்ணவர் தான். "அண்ணா நீங்க கார் எடுங்க." மெதுவா தான் ஓட்டிட்டு வந்தாரு. வந்து சேரக்குள்ள ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லாத்தையும் அந்த முக்கோணத்துக்குள்ள எங்கள எல்லாம் உட்கார வச்சிருக்கிறாரு. இதுதான் தியானலிங்கத்த உருவாக்கக்கூடிய ஒரு ப்ராசஸ். இதுதான் ஃபைனல் ஆகுற மாரி இருக்குது அப்படிங்கிற ஒரு ரீதியா அந்த ப்ராசஸ் அங்க பண்ணுனாரு. எனக்கு அப்ப என்ன ஆயிருச்சுன்னா, அந்த இதுல மெடிடேஷன் முடிச்சுட்டு எனக்குள்ள என்ன தாட் ஓடிட்டு இருக்குன்னா, நம்ம நீ வந்து அங்க இருக்கக்கூடாது. நம்ம இங்க வந்துரணும் அப்படிங்கிற மாரி ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டு இருந்தது அப்பவே. அப்ப போயிட்டு திரும்பி வந்தவன் என்ன பண்ணிட்டேன்னா, நேரா வேன் என்ன யோசனை எனக்கு வந்துன்னு தெரியல. ஒருத்தரையுமே பார்க்கல. சாப்பிட்டு முடிச்ச உடனே நேரா வேன் நிக்கிற இடத்துக்கு போயிட்டேன் நான். அங்க வேனுக்கு போனதுக்கப்புறம் திடீர்னு ஒரு பையன் ஓடியாந்து, "அண்ணா விஜி அக்கா வந்து நீங்க நின்னுட்டு இருந்தாங்களாம்மா, நீங்க பார்க்காமயே வந்துட்டீங்கன்னு சொல்றாங்க. என்ன பொன்னுசாமி ஒண்ணுமே கண்டுக்காம போயிட்டு இருக்கிறாருன்னு சொல்றாங்க. என்னண்ணா விஜய் அக்கா நின்னது கூட நீங்க பார்க்காம என்ன அப்படி உங்களுக்கு என்ன யோசனை? என்ன இது பண்ணிட்டு வந்தீங்க?" அப்படின்னாரு. இல்லையேப்பா நான் அவங்க நின்னதே பார்க்கலையேன்னு சொல்லி போட்டு திரும்பி மறுபடியும் போனேன். அப்ப அது வந்து அந்த முன்னாடி சிவாலயா ட்ரீன்னு சொல்லி ஒண்ணு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நின்னுட்டு இருந்தாங்க. அப்புறம் போனேன். நான் போயிட்டு அவங்ககிட்ட பேசிட்டு இருந்து, "இல்லையே விஜி நான் உங்கள சுத்தமாவே கவனிக்கல. ஏதோ ஒரு இதில போயிட்டேன் நானு." அப்படின்னு. சரின்ட்டு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. 2 பேரும் பேசிட்டு இருந்தா கரெக்ட்டா சத்குரு வந்தாரு. சத்குரு வந்தா என் மிஸ்ஸஸும் வந்துட்டாங்க பக்கத்துல. அப்ப "என்ன இதில போனீங்கன்னா?" "இல்லைங்க விஜய் எனக்கு என்னவோ திடீர்னு இங்கேயே இருந்துக்கலாங்கிற மாரி ஒரு" "அப்ப இங்கேயே வந்துருவீங்களா?" அப்படின்னாங்க. அப்புறம் சத்குரு பக்கத்துல வந்துட்டாரு. சத்குரு சொன்னாருன்னா கண்டிப்பா வர்றதுக்கு நான் ரெடியா இருக்கிறேன். அவரு ஓகேங்கணும்ல. அவரு சொல்ல சொல்லுங்க நான் வந்துர்றேன் அப்படின்னேன். அப்புறம் இவரு ஒரு வார்த்தை என்னன்னாரு, சிரிச்சுட்டே நார்மலா இது நம்ம வர சொல்ல மாட்டோம்ன்னு இவருக்கு தெரியும். அதனால தமாஷ் பண்ணிட்டு இருக்கிறாரு அப்படின்னாரு. விஜய் கிட்ட. "இல்லைங்க சத்குரு எனக்கு நீங்க பர்மிஷன் குடுத்தீங்கன்னா நான் வந்துர்றேன்" அப்படின்னு. டக்குனு விஜய் என்னன்னாங்க அடுத்த வார்த்தை, "அப்ப இப்படியே இருக்க சொல்லிட்டா என்ன பண்ணுவீங்கன்னாங்க." நான் என்ன சொன்னேன்னா, வீட்டு சாவி என்ற பாக்கெட்ல தான் இருக்குதுங்க விஜய். மிஸ்ஸஸ் பக்கத்துல சரோஜினி பக்கத்துல இருக்காப்புல. எடுத்து கையில குடுத்துர்றேன். போயிட்டு நாளைக்கு காலையில ஒரு 4 செட் ட்ரெஸ் குடுத்து விட சொல்லி விட்டுறலாம். நான் இருந்துக்கிறேன். சொல்ல சொல்லுங்க சத்குரு சொல்ல சொல்லுங்க அப்படின்னு. இவரு அடுத்த வார்த்தை என்னன்னாரு, இல்லப்பா பசங்கள எல்லாம் செட்ரேட் பண்ணிட்டு வந்துரலாம். இந்த வார்த்தை தான் சொன்னாரு. இன்னைக்கு வரையிலும் என்னுடைய வாழ்க்கையில அதான் நடந்துட்டு இருக்குது. அப்போ இதுக்கு இடையில இந்த தியானலிங்க உருவாகுன இது சொல்லிடுறேன். தியானலிங்கத்த உருவாக்குறதுக்கு அ எல்லாத்துக்கும் தகவல் சொல்லிட்டாருங்க. தியானலிங்கம் அதான் மரம் எல்லாம் கல்லெல்லாம் எடுத்துட்டு வந்து வச்சு, இந்த ஆவுடையார் செய்யறக்கு அந்த ஆவுடையாரை உருவாக்குன சிற்பிக்கு வந்து நான் தான் இன்சார்ஜ் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அவருக்கு வாரமானா சம்பளம் வாங்கிட்டு போய் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் குடுத்துட்டு, எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஆவுடையார் ரெடி ஆயிருச்சு. லிங்கம் அங்கேருந்து எடுத்துட்டு வந்து வச்சுட்டாங்க. இதை வந்து அந்த இடத்துல நிலைநிறுத்தணும். நிலைநிறுத்தறக்கு இந்த மாரி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கிரேன் வந்துச்சு. நாங்க எல்லாத்துக்கும் தகவல் சொல்லியிருந்தோம். நாங்க எல்லாரும் அங்க ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டோம். கிளம்பி வந்து நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆவுடையார் எடுத்து லிங்கத்த எடுத்து உள்ளுக்கு சேருங்கன்னா, அது உளியில கொத்துனதுனால அந்த சில்லு சில்லா இருக்கிற அந்த சொத்தை இருக்கிறதுனால இறங்க மாட்டேங்குது. கொஞ்சம் உள்ளுக்கு போகுது. 2வது லிங்கம் உள்ளுக்கு போக மாட்டேங்குது. ஆவுடையாருக்குள்ள உள்ளுக்கு இறங்க மாட்டேங்குது. இது லிங்கத்தினுடைய உயரம் 13 அடி. ஆவுடையாருக்கு மேல 8 அடி. ஆவுடையாரினுடைய ஹைட் 4 அடி. 13 அடி. ஆவுடையாருக்கு கீழ ஆவுடையார்ல 4 அடிங்க. ஆவுடையாருக்கு மேல 8 அடி. ஆவுடையாருக்கு கீழ வந்து 1 1/4 அடி, 1 1/2 அடி அது இருக்குங்க. இது எடுத்து வந்து அந்த லிங்கத்த உள்ளுக்கு இறக்குனா தான் அந்த கீழ கொண்டு போய் அதை ஆவுடையாருக்குள்ள கொண்டு போய் அந்த லிங்கத்த மேல 8 அடி நிறுத்த முடியும். இது இறங்க மாட்டேங்குது. 1 1/2 நாள் நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறோம். எல்லாத்துக்கும் இங்க சாப்பாடு ரெடி பண்றாங்க. எல்லாம் குடுத்துட்டே இருக்கிறாங்க. அ எ ஆனா வந்து வேலை முடியல. இதுக்கு இடையில வந்து இந்த தியானலிங்கத்துக்காக என்ன பண்ணேங்கன்னா, எல்லாரும் நாங்க வசூலுக்கு போறதுக்கு ஆரம்பிச்சோம். நானும் சாமி அண்ணன்லாம். அது ஒரு பெரிய அனுபவம் அது. யார்கிட்ட போய் கேட்டாலும் யாரும் இல்லைன்னு சொல்லல. அவங்க என்ன குடுக்குறாங்களோ எங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, நீங்க யாரு வேணுனாலும் போய்
இது சொல்லுங்க, இந்த மாரி இருக்குது. இதுக்கு வசூல் வேணும்னு சொல்லுங்க. இங்க என்ன குடுக்குறாங்களோ வாங்கிட்டு வந்துருங்க. குடுக்கலைனாலும் குடுக்காதவங்கள வந்து அவங்கள ஒரு மரியாதையோட நடத்திட்டு வாங்க. அவங்க மேல உங்களுக்கு கோவம் வேண்டாம். இது சத்குரு குடுத்த இன்ஸ்ட்ரக்ஷன். அவங்க பணம் குடுக்கலைங்கிறதுக்காக நீங்க அவங்க மேல வருத்தப்படுறதோ, இதோ வேண்டாம். இல்ல கம்மியா குடுக்குறாங்களோ, எச்சா குடுக்குறாங்களோ அந்த எதிர்பார்ப்பும் வேண்டாம். இது போயிட்டு இருக்கப்போ திருப்பூர்ல ஒருத்தரு, கொஞ்சம் நல்லா சௌரியமான ஆளு. ரொம்ப வசதியான ஆளுன்னு சொல்லலாம். அவரு கிட்ட போனோம். முதல் தடவ போனோனே எல்லாம் கேட்டாரு. அவரு கிளாஸ் பண்ணியிருக்கிறாரு. எ எல்லாமே கேட்டாருங்க. கேட்டுட்டு எல்லாம் சரி, அடுத்த என்னவோ ஒரு இது சொல்லி அடுத்த தடவ வாங்கன்னாரு. ஒரு டேட் சொல்லிருவாரு. அந்த டேட்ல வாங்கம்பாரு. அப்புறம் திருப்பி அந்த டேட்ல போவோம். ஏதாவது ஒவ்வொரு தடவும் ஏதாவது ஒரு காரணத்த சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த மாரியே நடந்துட்டு இருந்தது. அப்புறம் இது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேல சாமி அண்ணாவோட மிஸ்ஸஸ் பொன்னி என்ன பண்ணாங்கன்னா, "என்ன நீங்க இந்த கஜினி முகமது படையெடுக்கிற மாரி டெய்லி போறீங்க, வர்றீங்க, போறீங்க. என்ன குடுத்தாரு அத வாங்கினேன்." இல்ல இருந்தாலும் அவர் என்னைக்கு அவர் வேண்டான்னு சொல்றாரோ, அதுவரையிலும் நாங்க போகத்தான் போனோம். வர சொல்லி சொல்லிட்டாரு. அவர் வார்த்தைக்கு நம்ம மதிப்பு குடுக்கணும், மரியாதை குடுக்கணும். அப்படின்னு சொல்லி 14வது தடவ, 15வது தடவ போய்க்கிறோம். அவ்வளோ நாள் அவ்வளோ தடவ போனீங்களா? ஆமாங்க. 15 தடவ போயிட்டீங்க. ஆமா. "என்ன பண்ணுறீங்க போய், என்ன பண்றீங்க?" அப்படிங்கிறாங்க. நாங்க எங்களுடைய பதில் இதுதான். அவர் வர சொல்லிட்டாரு. குடுக்குறாரு, என்ன குடுக்குறாரு என்னங்கிறது தெரியாதா நான் அவர்கிட்ட போகணும். இல்ல பார்க்கலாங்க, அப்புறம் மறுபடியும் பின்னாடி நான் பார்க்குறேன், கூப்பிடுறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாருன்னா, அவர் கூப்பிடுற வரையிலும் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம். இந்த தேதியில வாங்க, இந்த தேதியில வாங்கன்னு சொன்னவர நாம என்ன பண்றது? போய் தான் இப்படிதான் நாங்க வசூல் பண்ணுனோங்க. ஆனா அதே நேரத்தில என்ன ஆனா, அப்ப வந்து ஒரு இது மாரி ஃபிக்ஸ் பண்ணி இந்த ரூ. 3000 ரூ. 5000 ரூ. 10,000 சொல்லி ரூ. 25,000 அந்த மாரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேங்க. அந்த ஃபிக்ஸ் பண்ணுனதுல வந்து ஒரு சிலர் வந்து அவங்கனால முடியாது. கு ரொம்ப சம்பளம் வாங்கிட்டு இருக்கிற ஆளுகள்லாம் என்னாங்கன்னா, நாங்க இந்த ரூ. 3000 குடுக்கறதுக்கு 3 பேமெண்ட்டா 4 பேமெண்ட்டா குடுக்கட்டுங்களா? அப்படின்னாங்க. சரி அதுக்கு நாங்க வாங்கிட்டு வந்து இப்படி தான் நாங்க அந்த தொகைய சேர்த்துனோம். நீங்க சத்குரு அங்க பார்த்தீங்கல்ல. ஃபுல் டைமா வர்றது கேட்டப்ப சத்குரு ஆமா. அவரு அங்கருந்து இந்த மாரி பசங்கள செட்டில் பண்ணிட்டு வந்தாலும், அதோட நான் அந்த உள்ளுக்கு வரணுங்கிற இதைய வந்து அவர் என்னைக்கு நம்மள வர சொல்லுவாரு அவருக்கு தெரியும். நாம இனிமேல் கொண்டு அதை பத்தி பேச வேண்டாம் அப்படின்ட்டு நான் போயிட்டேன். உங்களுக்குள்ள இருந்த அந்த எண்ண ஓட்டம் வந்து நின்றுருக்கும். நின்றுச்சு. இதுதான் நம்ம இப்படிதான் இருக்க போறோம். இப்படிதான் இருக்கிறேன். அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆமா. அதுக்கப்புறம் 2 ஒரு தடவ அப்பாயின்ட்மென்ட் வந்து வாங்கிட்டு வந்து பார்த்துருக்கிறேன். பார்த்தப்பல்லாம் அப்ப எதுவுமே பேச மாட்டாரு. நானும் எதுவும் பேச மாட்டேன். போயிருவேன். கடைசியில 2வது பையனுக்கு கல்யாணத்துக்கு அவனுக்கு ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வந்திருந்தான். அந்த அன்னைக்கு கல்யாணம் ஆசீர்வாதம் குடுத்து போட்டு ஒரு வார்த்தை என்ன சொன்னாருன்னா, "எப்பா உன் வேலையெல்லாம் இதோட முடிஞ்சதில்லப்பா" அப்படின்னாரு. அப்ப சொன்னது வந்து இப்ப "வந்துடுறியா?" அப்படின்னாரு. ஆமா. "வேலை இதோட முடிஞ்சது வந்துடுறியான்னாரு." "எனக்கு தெரியலைங்க சத்குரு. நீங்க தான் சொல்லணும்ன்ட்டு" போயிட்டேன் நானு. இன்னும் இதுவரையிலும் ஒண்ணும் சொல்லல. ஆனா என்னைக்கு ஏதாவது ஒரு அவர் வாயிலேருந்து இந்த மாரி சொல்லிட்டாருன்னு வந்துன்னா நான் ஓடிருவேன். நான் என்னுடைய இது வந்து என்னுடைய வாழ்க்கை அந்த மாரி அவர் கூடவே நான் போகணும். இது வந்து என்னன்னா ஒரு பிஎஸ்பி முடிஞ்சதுக்கப்புறம் நாங்க போய் கேட்போம். ஒரு இது என்ன ஒரு ஒரு இது வையுங்க, உங்களுக்கு ஒரு கோல் வையுங்கன்னு சொன்னா, நான் கேட்ட கோல் வந்து என்னுடைய வாழ்நாள் என்னுடைய உடம்புல இந்த உயிர் இருக்கிற வரையிலும் ஏதாவது ஒரு விதத்தில ஈசாவுக்கு நான் சப்போர்ட்டிவா இருக்கணும். அது எந்த விதத்திலங்கிறது எனக்கு தெரியாது. இதுதான் என்னுடைய இ வேண்டுகோள். இந்த இதில தான் நான் வந்துட்டு இருந்தேங்க. அப்புறம் 97ல எல்லாம் கொண்டு வந்து இதை நிறுத்தறக்கு எல்லாம் பண்ணியாச்சு. 1 1/2 நாள் முடிஞ்சிருச்சுங்க. 1 1/2 நாள் முடிஞ்சு ஒண்ணுமே நடக்காதுங்கிற மாரி அன்னைக்கு நைட் வரையிலும் நடக்காதுங்கிற மாரி உறுதியானோனே சத்குரு வந்தாரு. "எப்பா எல்லாம் வந்து எல்லாம் வீட்ட விட்டு போட்டு வந்து 2 நாள் ஆயிருச்சு. எல்லாம் நீங்க திரும்பி போங்க. இது ஒரு இன்னும் எல்லாம் வந்து உள்ளுக்குள்ள பூரா கிரைண்டிங் பண்ணி அந்த இதையெல்லாம் கரெக்ட் பண்ணி போட்டு தான் எடுத்து நிறுத்துற மாரி இருக்கு." நிறுத்தும்போது தியான்லிங்கா ஆமா. ஒரு 5, 6 மணி நேரத்துக்கு முன்னாடி இருக்கு. ஆவுடையார் வைக்கிறதுக்கு ஒரு 5, 6 மணி நேரத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தகவல் சொல்லி அனுப்புனேன். யாரோ ஒருத்தர் தகவல் வந்துரும். நீங்க அதுக்கப்புறம் வந்துருங்க அப்படின்னாரு. நாங்களும் குழந்தைகள எல்லாம் விட்டுட்டு வந்திருக்கிறேன்னு சொல்லி போட்டு, அப்புறம் நானும் மிஸ்ஸஸ் எல்லாமே கிளம்பி போயிட்டேங்க. ஒரு நாள் விட்டு அடுத்த நாள் காலையில எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ள நிறுத்திடுறாங்க அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அப்போ அந்த மாரி சரின்னு நாங்க எல்லாரும் ரெடி ஆகி போயிடலான்னு சொல்லிட்டு 4 மணிக்கு கிளம்பலான்ட்டு போறபோது, இப்போ திருப்பூர் பஸ் ஸ்டாண்டு வந்து நின்னுட்டு இருக்கிறோம். அப்போ கொஞ்சம் ப எ செல்ஃபோன் எங்க கையில இருக்குது. பஸ் ஸ்டாண்ட்ல நின்னுட்டு இருக்கிறபோது, கோயம்புத்தூர்ல இந்த அத்வானி வந்த குண்டு வெடிப்பு நடந்துருச்சு. 3:30 மணிக்கோ, 4 மணிக்கோ. ஆமா. அந்த இன்ஃபர்மேஷன் அங்க வந்தாச்சுங்க. திருப்பூருக்கு வந்தாச்சு. இப்ப நாங்க எங்களுக்கு எல்லாரும் திருப்பூர்ல இருக்க வாலண்டியர்ஸ் எல்லாரும் ஃபோன் பண்றாங்க. இந்த மாரி தெரிஞ்சவங்க எல்லாரும், "நீங்க போகாதீங்க. இந்த மாரி கோயம்புத்தூருக்குள்ள பயங்கர இதா இருக்குது. எல்லா வீதி பூரா." 13 இடத்துல ஆமா. 13 இடத்துல 14 இடத்துல குண்டு வெடிப்பு நடந்துருச்சுங்க. சீரியஸா இருக்கும் அந்த டைம்ல. ஆமா. அதனால நீங்க போ வேண்டாங்கிறாங்க. அப்புறம் நாங்க என்ன சொன்னோம்னா, இந்த மாரி பார்க்கலாங்க, போய் பார்ப்போம். எவ்வளோ தூரம் போ முடியுமோ போவோம். இல்லைன்னா ரிட்டர்ன் வந்துரலாம். முடியாத இடத்துல ரிட்டர்ன் வந்துரலான்ட்டு
எங்களுக்கு மனசுக்குள்ள ஆர்வம் வந்து எப்படியாவது நம்ம போய் இதுக்குள்ள சேர்ந்தோம். இவ்வளவு நாள் நம்ம இருந்து போட்டு கடைசி நேரத்தில ம். அதாவது அந்த இதுக்கு கீழ வந்து அந்த லிங்கத்துக்கு கீழ ஒரு பாத்திரம் வச்சிருக்காங்க. செம்பு பாத்திரம். அந்த பாத்திரத்தில எல்லாருமே வந்து வில்வம், விபூதி எல்லாம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அட்லீஸ்ட் அதுக்காக நம்ம போய் சேர முடியாதா? அப்படிங்கிற மனசுக்குள்ள ஒரு இது எப்படியாவது போயிரணுங்கிற ஒரு இது இருக்குதுங்க. ஆனா இந்த நிலைமை கோயம்புத்தூர் டவுனுக்குள்ள என்டர் ஆகக்கூடிய சூழ்நிலையே இல்ல. இல்ல, இல்ல, இல்ல. கோயம்புத்தூர் டவுன கிராஸ் பண்ணி தான் நாங்க வந்தாகணும். சரி போயிடலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு இடத்துலயும் நிறுத்தி அங்க திருப்பூருக்கு ஃபோன் பண்ண வேண்டியது. எங்க ஃபோன் பப்ளிக் பூத் இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் நின்னு திருப்பூருக்கு எங்கன்னு உங்களுக்கு ஏதாவது மேற்கொண்டு ஏதாவது தகவல் வருதா? எல்லாருமே போக வேண்டாம், மேற்கொண்டு போக வேண்டான்ட்டே இருக்காங்க. நாங்க பாட்டுக்கு வந்துட்டே இருக்கிறோங்க. வந்துட்டு இருக்கும்போது கரெக்ட்டா நம்ம உப்பிலிபாளையம் அந்த மேம்பாலத்துக்கிட்ட வர்றபோது, எனக்கு என்ன தோணுச்சுன்னா, சரி நம்ம இந்த வழியா செல்வபுரம், பேரூர் வழியா போறத விட, பெட்டரு வந்து ஆர்எஸ்புரம் போயி வடவள்ளி போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொன்னோனே, அவர் வண்டி அதே மாரி திருப்பிட்டாரு. எல்லாம் நாங்க வர்ற லைன் கம்ப்ளீட்டா அங்கங்க டயர் போட்டு தீ எரிஞ்சிட்டு இருக்குதுங்க. லைன் பூரா தீ எரிஞ்சிட்டே தான் இருக்குது. ஏன்னா போலீஸு அங்கங்க பந்தோபஸ்து போட்டுருக்காங்க. யாருமே எதுக்கும் தெரியல. ஜீப்பு அது போலீஸ் ஜீப்புன்னு நெனச்சுட்டாங்களா? அல்லது வேற ஏதாவது நெனச்சாங்களா? என்ன அந்த இடத்துல வந்து எங்கள வந்து இயக்குச்சுன்னு தெரியல. நாங்க வந்துட்டே இருக்கிறோம். வந்து தாண்டி வடவள்ளி தாண்டி இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம், "அப்பாடா கொஞ்சம் ஓரளவுக்கு வந்துட்டோம்" அப்படின்னு சொல்லி, கரெக்ட்டா வந்து ஜீப்ப நிறுத்திட்டு இறங்கி வர்றோம். நாங்க 4 பேரு தான் கடைசி ஆள். அந்த விபூதியும், வில்வம் எடுத்து அந்த பாத்திரத்துக்குள்ள போட்டதுல, நான் கடைசி ஆள். அந்த அளவுக்கு வந்து அப்பதான் நாங்க நெனச்சோம். அப்ப வந்து யாரு எங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி, இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. நம்ம வந்து சொல்லுற வார்த்தைக்கு நம்மளுக்கு அர்த்தம் தெரியாம இருந்தது. இப்ப வந்து அந்த அர்த்தத்த நம்ம உணர்ந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு நம்மளுக்கு உருவாகிருக்குது. இப்ப என்ன நாம இ யாரு எங்க எந்த நேரத்துல எங்க இருக்கணுமோ, அந்த நேரத்துக்கு அத நம்மள கூட்டிட்டு வந்து விடுறாரு. இது வந்து இவர தவிர வேற யாரு இருந்தாலும் நம்ம நடைமுறையில சாத்தியப்பட்டிருக்காது. நாம சொல்லலாம், நம்மளுக்கு தெரிஞ்சவங்கிறதுனால நம்ம சொல்லலாங்க. ஆனா இதெல்லாம் நடந்த உண்மைகள். அதனால வந்து வெளியில இருக்கிறவங்கலாம் அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, அப்படி இப்படி இல்ல, அது வேணா இது வேணாலும் பேசிட்டு இருக்கலாம். அது உண்மை இல்ல. என்னுடைய பொறுத்தளவுக்கு அவர் உருவாக்கி குடுத்த வாய்ப்பு அது. நாங்க வந்து பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து 95லேருந்து இது ஆரம்பமாகுது. சிவராத்திரி ஆரம்பமாகுதுங்க. அப்போ எனக்கு ஒரு பணி குடுத்தாரு. 95 சிவராத்திரி அப்போ கூப்பிட்டு பேசினாரு. அப்ப இந்த மாரி அதுக்கப்புறம் அந்த மறுபடியும் அடுத்த 95 பிப்ரவரி வந்துருச்சு. சிவராத்திரி வந்துருச்சு. இப்ப நான் முதல்ல ஏற்கனவே கொஞ்சம் எங்கூட அவருக்கு தெரியும். இந்த மாரி கிச்சன்ல இருந்து எல்லாம் பழகிட்டாரு அப்படின்ட்டு. கூப்பிட்டு கேட்குறாரு, "என்னப்பா இந்த மாரி சிவராத்திரி வருது. எல்லாத்துக்கும் ஏதாவது பிரசாதம் மாரி குடுக்கணும்ல. சும்மா நைட் எப்படி சும்மா உட்கார வச்சுட்டு இருக்கேன்னா?" "ஆமாங்க சத்குரு ஏதாவது என்ன குடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன்னாரு." அப்புறம் என்ன பேசிட்டு இருக்கிறபோது, அப்புறம் நானே வந்து இந்த மாரி சர்க்கரை பொங்கல் குடுத்துடலாங்க. "சர்க்கரை பொங்கல் மட்டும் வேண்டாம்ப்பா, சுண்டல் கொஞ்சம் சேர்த்து குடுத்துடலான்னா." இப்ப சாதாரணமா இப்படி டிஸ்கஸ் பண்ணுவாரு. எப்படி குடுக்குறேன்னா, தொண்டையில வச்சு குடுத்துடலான்ட்டு முடிவு பண்ணேன் நாங்க. அப்ப வந்து எவ்வளோ அந்த வரும் பழக்கம் வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. எவ்வளோ பேர் வருவாங்க அப்படிங்கிற ஒரு இது எ ஒரு ஐடியா பண்ணேன்னா, நாங்க என்ன ஒரு 500லேருந்து 600, 700 பேர் வரலாக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னு சொல்லி போட்டு, ஒரு 750 பேருக்கு தொண்டையில வச்சு குடுக்குற மாரி தேவையான சர்க்கரை பொங்கலும், சுண்டல் ரெடி பண்ணிட்டோம். அந்த இதுலயும் அன்னைக்கு மழை வந்தது. மழையில எல்லாம் கொண்டாட்டம். எல்லாம் விடிய கொண்டாட்டம். விடியிற வரையிலும் கொண்டாட்டம் தான். எல்லாம் போய் பக்கத்துல யாராவது நின்னாங்கன்னா போய் அ ஜம்ப் பண்ண வேண்டியது அந்த தண்ணிக்குள்ள, சேத்துக்குள்ள. அவங்க மேல சேர அடிச்சா அது ஒரு சந்தோஷம் எங்களுக்கு. அந்த மாரி எப்ப ஏசாவுக்குள்ள வந்தோமோ எங்க வாழ்க்கையே கொண்டாட்டமா தான் இருந்துட்டு இருக்குது. இப்ப மகா சிவராத்திரி நடக்கிற விதங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, எல்லாமே கரெக்ட்டா ஆர்கனைஸ் ஆகி, சீட் இருக்கும். அதுக்கு ஒரு பே இருக்கும். அதுக்கு ஒரு டேக் இருக்கும். அதுக்கு ஒரு வாலண்டியர் இருப்பாங்க. அதுக்கு ஒரு சைன் போர்டு இருக்கும். எல்லாம் கரெக்ட்டா ஆர்கனைஸ் பண்ணி நடக்குது ஆக்சுவலா. ஆனா அந்த டைம்ல நீங்க வந்து இப்ப கிளாஸ் நடந்ததா இருக்கட்டும், சிவராத்திரி நடந்ததா இருக்கட்டும், எல்லாமே வந்து கிளாஸ் ஆர்கனைஸ்டா வந்துருங்க. கிளாஸ் வந்து ஒரு இடம். அதுக்கு வாலண்டியர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே தெரியும். யார் வந்து அந்த டேக் போடணும், யாருக்கு எப்படி எல்லாத்துக்கும் இன்ஸ்ட்ரக்ஷன ஏற்கனவே முதல் கிளாஸ்க்கு வந்து சத்குரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டாரு. எப்படி பண்ணணும், அந்த கிளாஸ் வந்து அரேஞ்ச்மென்ட்ஸ் எல்லாம் எப்படி பண்ணணும்னு சொல்லி சத்குரு இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்தாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன வாங்கிட்டு அடுத்த கிளாஸ் அவங்க புதுசா ஒரு ஆள் வர்றாருன்னா, அவர்ட்ட கூப்பிட்டு வச்சு நாங்க இன்ஸ்ட்ரக்ஷன் குடுத்துட்டு இருந்தோம். அதனால கிளாஸ் பொறுத்தளவுக்கு எல்லாமே ஆர்கனைஸ்டா பண்ணிருவேன். பிஎஸ்பி பொறுத்தளவுக்கு எல்லாமே ஆர்கனைஸ்டா மத்த பண்ணிருவாங்க. ப்ரோகிராம்ஸ்லாம். மத்த புரோகிராம்ஸ்லாம் ஆர்கனைஸ் இங்க வந்து சிவராத்திரி புரோகிராம் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு யாருமே இல்ல. எல்லாம் அவங்கவங்க வருவாங்க. அவங்கவங்க இதா இருந்துக்குவாங்க. இந்த இது நடந்தது. அப்புறம் அடுத்த வருஷம் புரோகிராம் வந்தது. அடுத்த வருஷம் இப்ப இந்த வருஷம் அந்த வருஷம் கடைசியில பார்த்தா, காலையில பார்த்தா 1500 பேர் அங்க வந்திருக்காங்கங்க. ம். நாங்க குடுத்தது ஒரு 500 பேர், 400 பேர்த்துக்கு தான் சாப்பாடு குடுத்தோம். மிச்சம் இருக்கிறவங்கலாம் விரதத்துல இருந்துட்டு, அவ்வளோ சந்தோஷமா எல்லாம் கொண்டாடிட்டு போயிட்டாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் கூப்பிட்டு சொல்லிட்டாரு, "நீங்க அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணிருங்கப்பான்னு" சொல்லி, நான் அதுக்கு என்னைய கூப்பிட்டு சொன்னாரு. அப்புறம் ஒவ்வொரு வருஷமும் டிஸ்கஸ் பண்ணுவாரு. என்னென்ன குடுக்கலாம், என்ன பண்ணலான்னு சொல்லி. முதல்ல ஒரு 2, 3 வருஷம் என்ன சாதம் பண்ணி குடுக்குறது, எப்படி குடுக்குறதுன்னு சொல்லி. அங்க திருப்பூர், கரூர், ஈரோடு இந்த 3 ஊர் மட்டும்
அது சிவராத்திரி அன்னதானத்துக்கு உண்டான செலவு நாங்கள் 3 பேரும் ஏற்றுக்கிறதுன்னு சொல்லி முடிவு பண்ணி அங்கேயே எல்லாம் ரைஸ் பண்ணி திருப்பூர்லேயே எல்லா ஜாமானும் வாங்கிடுவோங்க. ஜாமானை வாங்கிட்டு பாத்திரமெல்லாம் திருப்பூர்லேருந்து எடுத்துகிட்டு லாரியில் ஏற்றிக்குவோம். சமையல் ஆளுகளை கூட கூட்டிக்குவோம். கூப்பிட்டு அங்கேருந்து வந்து முதல் நாள் நைட்டு 6 மணி 7 மணிக்குள்ளே வந்து சேர்ந்துருவோம். சிவராத்திரிக்கு முதல் நாள் நைட்டு காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு அடுப்பு பற்ற வச்சு காலையில் அந்த அன்னதானத்துக்கு உண்டான இதெல்லாம் தயாரிப்பாகும். சாயந்தரம் எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு 8 மணிக்கு அவர் ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த 2-3 சிவராத்திரிக்கு அவருடைய ஸ்பீச் முடிகிற வரையிலும் வெயிட் பண்ணுவோம். ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறம் அன்னதானம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸ்டார்ட் பண்ணி அதில் எவ்வளோ நேரம் இருக்கணுமோ எவ்வளோ நேரம் சாப்பாடு இருக்கோ அது வரையிலும் கொடுத்துட்டே இருப்பாங்க. அப்புறம் பண்ணி 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 கொடுத்துடலான்ட்டு பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு வருஷம் நினைக்கிறேன். ஒரு முதல் வருஷம் 2வது வருஷமா 3வது வருஷமான்னு நினைக்கிறேன். நாங்கள் ஒரு 5000 பேர் 6000 பேர் வருவாங்க இந்த வருஷம் அப்படின்னு சொல்லி போட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். அப்போ என்ன ஆகும்னா இது நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிறது அவ்வளோ பேர் சாப்பிட்றாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனால் காலையில் மிச்சம் முதல் வருஷமே செஞ்ச உடனே சக்கரை பொங்கலும் இதுவும் செஞ்சு வச்சுருந்தேன். சாம்பார் சாதமே நான் செஞ்சு வச்சுருந்தேங்க. சுண்டல் செஞ்சு வச்சு சுண்டல் காலி ஆயிடுச்சு. 5000 பேர் பண்ணி வச்சுருக்கீங்க. ஆமாம், சுண்டல் காலி ஆயிடுச்சு. சக்கரை பொங்கல் காலையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 1500 பேர் சாப்பிடக்கூடிய அளவு மீதமாகி போச்சு. இது என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு யோசனை வந்தோன்னே அப்புறம் எங்கள் கூட வந்து எல்லாருமே அந்த அளவுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. என்னன்னாங்கன்னா அந்த லாரியிலேயே எல்லாமே கம்ப்ளீட்டாக பாத்திரத்தோடு எடுத்து அப்படியே அவ்வளோ பெரிய பாத்திரத்தையும் சாப்பாட்டோடு சேர்ந்து எல்லோரும் தூக்கி லாரிக்குள்ளே வச்சு கொண்டுட்டு போய் ஒவ்வொரு வில்லேஜில் ஒவ்வொரு ஊர்லேயும் சின்ன சின்ன ஊரில் தானிகண்டி மாதிரி ஊரில் செம்மேடு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற முட்டத்து வயல் எல்லா முள்ளாங்காடு எல்லா இடத்துலையும் நிறுத்தி எல்லாரும் வீட்லேயும் கூப்பிட்டு வர சொல்லி அவங்க அந்த சக்கரை பொங்கலையும் சாப்பாட்டையும் எடுத்து காலையில் கொடுத்து போட்டு அப்படியே சூடு ஆறாமல் இருக்குங்க. காலையில் அடுத்த நாள் அங்கே தங்கி இருக்கிறவங்க வெளியூர்லேருந்து வந்து தங்கி இருக்கிறவங்க உள்ளுக்குள்ளே ஈசாக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாப்பாடு சாம்பார் ரசம் எல்லாம் பண்ணி எடுத்து வச்சு போட்டு எங்கள் பாத்திரத்தையெல்லாம் கழுவி எடுத்து லாரியில் ஏற்றிட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். போய் அடுத்த நாள் 3 மணிக்கு போய் சேருவோம் ஊருக்கு. இது தொடர்ந்து நடந்துட்டு இருந்து கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் இந்த வேலை நடந்தது. முதல் 4 வருஷம் நீங்கள் வந்து ஆமாம் 18 வருஷம் நான் மகாசிவராத்திரி அன்னதானம் சிவராத்திரி அன்னதானம் ஆமாம் அந்த இன்சார்ஜ் நான் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். அதில் வந்து என்னென்னா அந்த முதல் 2-3 வருஷம் எல்லாம் கொண்டு போய் வெளியில் அப்போ தான் எனக்கு வந்து ஒரு திருப்தி என்னென்னா ஆக்சுவலாக எந்த இடத்துல அன்னதானம் நடக்கணுமோ அந்த இடத்துல நடந்ததுங்கிற ஒரு திருப்தியை காலையில் கொண்டு போய் அதை கொடுத்து பாத்திரத்தை க்ளீன் பண்ணிட்டு வந்தாங்கன்னா தான் என்னுடைய மனசு நிம்மதியாகும். ஏன்னா ஒரு பருக்க வேஸ்ட் ஆனாலும் நம்ம சொல்லுவார் அது எல்லாமே ஒவ்வொரு இடத்துலையும் அவர்கிட்ட இருந்து அந்த காதில் கேட்டது தான் எந்த இடத்துலையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது அந்த ஒரு எங்களுக்கு அந்த ஒரு உணர்வு வந்ததே ஒரு பருக்கையோடு வேஸ்ட் ஆகக்கூடாதுங்கிறது அந்த உணர்வு வந்ததே இவர்கிட்ட வந்ததுக்கப்புறம் தான் அந்த உணர்வெல்லாம் எங்களுக்கு வந்துச்சு. ஒரு 5 வருஷம் வந்து அதுக்கப்புறம் அடுத்த இது அந்த வருஷத்துலேருந்தே என்ன ஆகும்னா இப்போ இந்த தியானலிங்கத்துக்கு பக்கத்தில் இப்போ இந்த தீர்த்தக்குண்டு இருக்குது இல்லைங்களா, சந்திரகுண்டு இந்த பெப்பர் வைன் இதெல்லாம் அந்த ஏரியாவில் வந்து க்ளீனாக இதை விட்டு புல்டோசர் விட்டு நிரவி தார்பாய் விரிச்சிருவோம். தார்பாய் இங்கே இருக்கிற வரல இருக்கிற வரல பார்ப்போம். இல்லைன்னா அங்கேருந்து திருப்பூர்லேருந்தே தார்பாயில் எடுத்துகிட்டு வந்து கம்ப்ளீட்டாக விரிச்சு விட்டுங்க எல்லாத்துக்கும் இலை போட்டு தான் பரிமாறுவோம். 5000 பேர் வந்தாலும் 5000 பேர்த்துக்கு இலை போட்டு தான் பரிமாறி மகாசிவராத்திரி அன்னதானம் முதல் 5 வருஷத்துக்கு இப்போ இலை போட்டு தான் பரிமாறினாங்க. அப்புறம் இதில் இன்னொரு அனுபவம் என்னென்னா எந்த வருஷம் நம்ம கால்குலேஷன் எதுவுமே இல்லாமல் அன்னதானம் பண்ணுறோங்கிற ஒரே இதுக்காக போய் பண்ணணுமோ அந்த வருஷம்லாம் சாப்பாடு மீதமாயிருச்சு. இந்த வருஷம் மிச்சமாகி போச்சு, நிறைய மிச்சமாகி போச்சுன்னு சொல்லி அடுத்த வருஷம் என்ன பண்ணுவாங்கன்னா முன்னாடி இருக்கிற அதுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக வந்து சில பீப்புள் எல்லாம் வந்து அங்கே பிரம்மச்சரிஸு இன்மேட்ஸு எல்லாம் வந்ததுக்கப்புறம் அரேஞ்ச்மெண்ட்ஸ்க்காக வந்து அப்புறம் வந்த உடனே கேட்பாங்கன்னா இந்த வருஷம் எவ்வளோ பேருக்கு பண்ணுறீங்க, போன வருஷமே மிச்சமாச்சு தூக்கிட்டு போய் எல்லாம் அங்கங்கே அன்னதானம் பண்ண வேண்டியதாக போச்சு, நிறைய வேஸ்ட் ஆகிற மாதிரி தெரியுது, ஏதாவது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணலாமான்னு கேட்டாங்கன்னா அந்த வருஷம் சரின்னு உட்காந்து கால்குலேஷன் பண்ணோம்னா அந்த வருஷம் சாப்பாடு பார்த்தாது. இது என்னன்னு எனக்கு தெரியல. அதாவது என்னென்னா என்னுடைய உணர்வில் என்னென்னா அப்போ நாம் ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய மனசை வச்சு நாம் ஒரு கால்குலேஷன் போட்டோம்னா தவறாக நடக்குது. அந்த தெய்வீகத்தன்மைங்கிறது அது என்ன நம்மளுக்கு பணி கொடுக்குதோ அந்த பணியை நாம் அந்த தெய்வீகத்தன்மையோடு செஞ்சோம்னா அது நிறைவாக நடக்குது. 18 வருடங்கள் வந்து நீங்கள் அன்னதானம் டீமில் இருந்து அவ்வளோ லட்சம் மக்களுக்கு வந்து உணவு பரிமாறி இருக்கீங்க, அது தயாரிக்கிறது கூட இருந்திருக்கீங்க, அவ்வளோ பேர் நிறைவாக சாப்பிட்டுட்டு போகிறத பார்த்துருக்கீங்க, அதுவும் சிவராத்திரி மாதிரியான ஒரு முக்கியமான நாளில். எனக்கு அந்த நேரத்தில் எண்ணம் எதுவும் இல்லைங்க, அவ்வளோதான். நான் இதை பண்ணுறேனே, நான் வந்து பண்ணுறேன், நான் பண்ணேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னெல்லாம் நான் இல்லை. கூட வர்றேன், சாட்சியே இருக்கிறேன். எல்லாத்துக்கும் ஒரு கணக்கு போடுறதுக்கு ஒரு ஆள் வேணும். அது வருவேன், கடைசியில் எல்லாத்தையும் கணக்கு போட்டு ஆளுகளுக்கெல்லாம் என்ன சம்பளம்னு கணக்கு போட்டு முதல்ல 5 வருஷம் நாங்களே அங்கேருந்து எல்லாம் கலெக்ட் பண்ணி நானே பணம் கொடுத்துட்டு இருந்தேன்.
அதுக்கப்புறம் 6வது வருஷத்துலேருந்து கூட்டம் அதிகமாகி உள்ளுக்குள்ளே மேனேஜ்மெண்ட் உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் எல்லாம் இவங்க வாங்கி வச்சுருவாங்க. அங்கேருந்து லிஸ்ட் அனுப்பிச்சு வாங்கி வச்சுருவாங்க. ஆளுகளுக்கு சம்பளம் என்னங்கிறத போகும்போது சொல்லிட்டேன்னா, அவங்க யாரோ ஒருத்தர் அதுக்கு இன்சார்ஜ் இருக்கிறவங்க கேஷ் என்ற கையில் கொடுத்துருவாங்க. நான் கொண்டு போய் அவங்களுக்கு பட்டுவாடை பண்ணிடுவேன். ஸோ இந்த உலக அர்ப்பணிப்பு விழா அப்படின்றது நீங்க தியான்லிங்கா வந்து உலகத்துக்கு அர்ப்பணிக்கிற நாள். தியான்லிங்க உலக அர்ப்பணிப்பு விழான்னு சொல்லி அதுக்கு இது பண்ணியிருந்தாரு. அப்புறம் அதுக்கும் கூப்பிட்டு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் வந்து டேபிள் போட்டு சர்வ் பண்ணணும்ப்பா. யாருக்கும் இந்த பஃபே சிஸ்டம்லாம் வேண்டாம். பகலில் கொடுக்கறது எல்லாம் வர்றவங்க அத்தனை பேர்த்துக்கு நம்ம டேபிள் போட்டு கம்ப்ளீட்டாக டேபிளில் சர்வ் பண்ணணும். அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ணணுமோ பண்ணிக்கங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் எவ்வளோ பேர்த்துக்கு பண்ணலான்னா ஒரு 25,000 பேர்த்துக்கு வரல பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தார். இது வந்து அவர் சும்மா சாதாரண டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப இந்த மாதிரி சொன்னார். சரி நாங்கள் போயிட்டோம். அங்கே திருப்பூரில் பாத்திரம் எல்லாம் ஏற்றிட்டு இருக்கிறாங்க. 2 லாரியில் பாத்திரம் ஏறுது. அப்போ தான் அந்த வருஷம் தான் நான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஆம்னி வேன் வாங்கியிருக்கிறேன். அப்புறம் பாத்திரத்தை ஏற்றிட்டு பார்த்தா ஆளுக்கு போகிறதுக்கு இடம் இல்லை. லாரியில் இடம் இல்லைங்க. பாத்திரம் எல்லாம் ஏற்றியாச்சு. இங்கே எல்லாம் ஜாமானெல்லாம் ரெடியாக இருக்குது. பாத்திரம் 2 வண்டியில் பாத்திரம் ஏற்றியாச்சு. ஏன்னா 25,000 பேர்த்துக்கு சமைக்கணும். எல்லாமே வந்து பூரா வச்சு பரிமாற வேண்டியதாக இருக்குதுன்னு சொல்லி போட்டு டேபிள் சேர் முதற்கொண்டு எல்லாம் அங்கேருந்து ஏற்றிட்டேன். அப்புறம் போகிறக்கு இடம் இல்லைன்னு சொல்லி போட்டு அப்புறம் ஒரு 4, 5, 6 பேர் எல்லாம் அந்தந்த வண்டியில் எவ்வளோ இடம் கேப் இருக்குதோ அது எல்லாமே ஆளுகள் ஏறி உட்கார சொல்லிவிட்டு ஒரு 100 பேர் வந்தாங்க சமையல் ஆளுங்க. அதில் ஒரு 5, 6 பேர்த்துக்கு மட்டும் 5 பேர்த்துக்கு 6 பேர்த்துக்கு இடம் இல்லாமல் நின்று போச்சு. அப்போ நான் மறுபடியும் திருப்பி அங்கேருந்து வீட்டுக்கு போய் ஆம்னி எடுத்துகிட்டு வந்து ஆம்னியில் சரி உட்காருங்கப்பா போகலான்னு அப்புறம் போய் மறுபடியும் இன்னும் 3 மணிக்கு 4 மணிக்கு அவங்கள எழுப்பி போட்டு சாப்பாட்டுக்கு ரெடி பண்ணணும்னு சொல்லி போட்டு நமக்கு தூக்கம் வரலாத ஒன்று. 2வது வேலை நடந்துட்டு இருக்குது. அந்த நைட்டு 12:30 மணி 1 மணிக்கு வேலை நடந்துட்டு இருக்குது தியானலிங்க டோம் கிட்ட. என்னடா வேலை நடந்துட்டு இருக்குது போய் பார்க்கலாமேன்ட்டு அங்கே போய் இப்படி மேலே அண்ணாந்து பார்த்துட்டு இருந்தேன். அந்த மேலே அந்த டோம் முன்னாடியே இருந்த அந்த 5 தலை நாகம் ஒன்று ஒரு கல்லில் செதுக்கின நாகம் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுதான் அங்கே எடுத்து மேலே வச்சுட்டு இருக்கிறாங்க. நான் அங்கே போய் நின்றுட்டு இருந்தேன். மேலே இப்படியே பார்த்துட்டே நின்றுட்டு இருந்தேனுங்க. யார் வந்தாங்க என்னென்னு எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படியே நின்றுட்டு பார்த்துட்டு இருந்தேன். நின்றுட்டு பார்த்துட்டு இருந்து அப்புறம் இது கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்குது என்னன்னு இப்படின்னு திருப்பி தலையை கீழே குனிஞ்சேன். குனிஞ்சு இப்படின்னு சைடில் பார்த்தா சர்க்குரு பக்கத்தில் நின்றுட்டு இருந்தார். இல்லைங்க சர்க்குரு, இந்த மாதிரி இவ்வளோ பெரிய வேலை நடந்திருக்குது. இங்கே என்ன இவ்வளோ பெரிய கல்லில் நாகத்தை தூக்கி இவ்வளோ உயரத்தில் வச்சுட்டு இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் நாங்கள் கூட இருந்திருக்கிறோமா அப்படிங்கிற எனக்கு ஒரு பெரிய பிரமிப்பாக இருக்குது. நம்ம தான் இருந்து பண்ணியிருக்கோமான்ற மாதிரி. ஆமாம். அடுத்த நாள் காலையில் சிவாலய ட்ரீ கடையில் தான் வந்து உட்காந்து சத்சங்கம் நடத்தினார். அந்த அளவுக்கு வந்து அப்போ இது எல்லாமே இது நாள் வரையில் நடந்த நிகழ்வுகள் அத்தனையுமே இந்த தியானலிங்க இதையை நோக்கி தான் நான் நகர்த்திட்டு வந்தேன் எல்லாத்தையுமே அப்படிங்கிறத அந்த இடத்துல தெளிவுபடுத்தினார். அப்போ இந்த நிகழ்வுகள்லாம் அப்புறம் அதுக்கப்புறம் வந்து நடைமுறையில் ஒரு 18 வருஷம் ஆனால் ஒவ்வொரு இடத்துலையும் நடந்தது. கிட்டத்தட்ட 30,000 பேர் 40,000 பேர்த்துக்கு வரல சாப்பாடு பண்ணி கொடுத்துருக்குறேங்க. அப்புறம் இதுக்கு கடைசியாக வந்து இந்த நிகழ்வுகள் நடந்துகிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் நான் நார்மலாக என்னுடைய இது 2002க்கு அப்புறம் 2002 நான் இது கொடுக்குறாரு எல்லாத்துக்குமே சன்னதின்னு கொடுத்தாரு. அப்போ வந்து சன்னதி வந்து பாதம் இல்லை, ஒரு ஃபோட்டோ மட்டும் கொடுத்துருந்தார். இதுக்கு இடையில் எனக்கு ஒரு சின்ன ஒரு இது என்ன நடந்தது அப்படின்னா இந்த நிலைமையில் என்னுடைய வியாபாரம் அது பாட்டுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக நடந்துட்டு இருக்குதுங்க. அதை நாம் சொல்லவே வேண்டியதில்லை. அதாவது நான் என்கிட்ட என்ன பணம் இருந்ததோ அந்த மாதிரி 3 மடங்கு செலவு பண்ணினேன். ஒரு நாள் கூட ₹1 நான் யார்கிட்டையும் போய் எனக்கு 10 ரூபா 1000 ரூபா கைமாற்று வேணாம் 2000 ரூபா கைமாற்று வேணும்னு நான் கேட்டதில்லை. அந்த மில்லை வந்து கட்டடத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு வார்த்தை இவங்ககிட்ட கேட்டுட்டேன். இந்த மாதிரி எனக்கு வந்து அந்த இடத்துல குரு பூஜை பண்ணி தான் பாலக்கால் நான் போடணும். உங்களோட மில்? ஆமாம், என்னுடைய மில்லு பாலக்கால் போடும்போது குரு பூஜை பண்ணி தான் போடணும். குரு பூஜை வந்து ஈசாவிலேருந்து யாரோ ஒருத்தர் வந்து எனக்கு செஞ்சு கொடுக்கணும். இதை நீங்கள் சத்குருக்கிட்ட கேட்டுட்டு அவர் பர்மிஷன் கொடுத்தாருன்னா எனக்கு தகவல் சொல்லுங்கள் அப்படின்னு. அப்புறம் அதே மாதிரி முதல் நாள் சாயந்தரமே அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. குரு பூஜை பண்ணுறக்கு ஒருத்தர் இங்கேருந்து அனுப்பிச்சி விட்டுருந்தாங்க. அவர் வந்து அடுத்த நாள் காலையில் குரு பூஜை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 70-75 பேர் வந்துட்டாங்க. அந்த அன்னைக்கு எல்லோரும் அந்த இது ஊற்றி பாலக்கால் போட்டு அதை இது பண்ண அவர் கொடுத்த ஆசீர்வாதமாக அவர் எல்லாம் எனக்கு என்னை பொறுத்தளவுக்கு வந்து மற்றவங்கெல்லாம் என்னவோ நினச்சிக்கிட்டு என்னை பொறுத்தளவுக்கு எல்லாம் அவர் கொடுத்த ஆசீர்வாதம் தான். அவர் இல்லாத நான் எதுவும் செய்யலை. ஈசா வேறு நாங்கள் வேறு, எங்களுடைய உயிர் வேறு, சத்குருனுடைய இது வேறுங்கிற எங்களுக்கு அது எண்ணமெல்லாம் இல்லை. அவ்வளோதான் எங்களுடைய எண்ணம், எங்களுடைய இது வந்து நிலைப்பாடு அப்படி தான் இருக்குது. ஆனால் சத்குரு வந்துட்டு நீங்கள் ஆசிரமில் ஃபுல் டைமாக வரணும் அப்படின்னு கேட்டப்பவே உங்கள் பசங்களை செட்டில் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க பசங்க? வந்து பெரிய பையன் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து அவன் டிகிரி முடிக்கிறதுக்கு முன்னாடி வந்து கேட்டானுங்க,
பிஸ்னஸ்குள்ளே வர்றேன்னு. அப்போ ஒரு தடவை வந்திருந்தார் திருப்பூருக்கு ஒரு இதுக்காக வந்திருந்தார் சத்சங்கம். அப்போல்லாம் திருப்பூருக்கு வருவார் வருஷம் வருஷம். வந்திருந்தார். கேட்டதுக்கு எதுக்கப்பா இப்போ பிடிச்சி அவனு எதுக்கு பிஸ்னஸ்க்குலாம் இழுக்கிறீங்க படிக்கட்டுமே, அப்புறம் பார்க்கலாம் இப்போ வேண்டாம் எனக்கு அப்படின்ட்டு இருந்தார். அப்புறம் மறுபடியும் 2014ன்னு நினைக்கிறேன் அவர் வந்திருந்தது. இல்லை 2004 கரெக்டாக சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு திருப்பூர் வந்திருந்தார். அப்புறம் வரும்போது அவன் பையன் அப்போ 2002ல் முடிச்சிட்டான். அவன் முடிச்சுட்டு இப்போ மேற்கொண்டு இதுக்கு போகிறக்கு போஸ்ட் கிராஜுவேட் கோர்ஸ் போகிறக்கு சான்ஸ் கிடச்சிது. ஆனால் அவனுடைய வாதம் என்னென்னா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சுட்டு வந்தாலும் ஒரு 10,000 15,000 சம்பளம் கொடுக்க போகிறாங்க. நீங்கள் இப்போவே வந்து உங்கள் வேலை ஆளுகளுக்கு ஒரு 12,000 13,000 சம்பளம் கொடுத்துட்ருக்குறீங்க. இப்போ நான் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க போகிறது ஒரு 1000 2,000 தான் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க போகிறேன். அதுக்கு நானே வந்து அந்த வேலையை பார்த்துட்டு அந்த 10,000 12,000 வாங்கிக்குவேன். எதுக்குங்கப்பா போகணுன்னு இந்த வாதத்தை அவன் சொல்லிகிட்டு இருக்கிறேன். நான் இதுக்கு வந்து எஸ்ன்னு சொல்கிறதா நோன்னு சொல்கிறதான்னு எனக்கு தெரியல. அப்புறம் கரெக்டாக 2004 ஏப்ரல் 14ஆம் தேதி சித்திரை 1ஆம் தேதிக்கு அந்த அன்றைக்கி அந்த வார நாள் அமைஞ்சுது. வந்திருந்தார். அப்புறம் உட்பட கரெக்டாக சொல்கிறீங்களே எப்படி நீங்கள் வந்து அப்போ கிளாஸ் பண்ணும்போது 38 வயசு. ஆமாம், எப்படி கண்டிப்பாக உங்களுக்கு 70 வயசுக்கு மேலே இருக்கும். 73 ரன்னிங்கில் இருக்குது. டேட்டு உட்பட கரெக்டாக சொல்கிறீங்க. எப்படி இது இன்னும் அந்த அதே நேற்று நடந்த மாதிரி அந்த நிகழ்வுலாம் அவ்வளோ ஒரு இது ஆர்வத்தோட அந்த அன்றைக்கி அப்புறம் அந்த அன்றைக்கி மறுபடியும் வந்த உடனேயே கேட்லேயே இறங்கி பையனும் கூட இருந்தேன். என்னப்பா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னாரு. அவனை பார்த்து அவன் பிஸ்னஸ்க்கு வரணுங்கிறாங்க. சரி வரட்டுமே பார்க்கலாம், வரட்டுமே பரவாயில்ல அப்படின்ட்டு போயிட்டார். இவ்வளோதான். இந்த 2 வார்த்தை தான் பேசுவேங்க. நமக்கு அதுக்கு மேலே இல்லை. அவர்கிட்ட போய் பேசுறதுக்கு எனக்கு சப்ஜெக்ட்டு தெரியாது, மறந்துடுவேன், எல்லாமே மறந்துடுவேன். சொல்லிட்டு போயிட்டார். அப்புறம் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவர் முடிச்சுட்டு 10 மணிக்கு 10:30 மணிக்கு இங்கே கருவம்பாளையத்தில் ஒரு வீட்டில் வந்து எல்லாம் அங்கே மத்தியான சாப்பாடாக அவருக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இவர் முடிச்சுட்டு 3 மணிக்கே நம்ம போகணுன்ட்டு வந்துட்டார். எல்லாரும் வந்து சுற்றி கூட்டமாக உட்காந்தாச்சுங்க. ஒரே பேச்சு சிரிப்பு கொண்டாட்டம். எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தா மணி 5:30 ஆகி போச்சு. இது 2004 2004 அப்படியெல்லாம் எங்களோட வந்து அவர் அவ்வளோ, அதாவது வந்து அவர் ஒரு குருனாவோ அல்லது அவர் ஒரு டீச்சராகவோ இருந்ததில்லை. நம்மளோடனா இருந்திருக்கிறார். நம்மளோடனா இன்றைக்கி அவர் அதில் தான் இருந்துட்டு இருக்கிறார். அவர் இன்றைக்கி எங்கெங்கேயோ போய் ஃபாரின் கண்ட்ரிஸ் அது யார் உலகத் தலைவர்கள் அத்தனை பேரும் அவருடைய வருகைக்காக காத்துட்ருக்குறாங்க, அவருடைய அப்பாயின்மெண்ட்டுக்காக காத்துட்ருக்குறாங்க. ஆனால் அவருடைய மனசில் வந்து அவர் இன்னும் நம்மளோட ஒன்றா தான் இருக்கிறார். அதனால் நாம் அவர் வந்து ஐயோ அப்படி போயிட்டாருன்னெல்லாம் நினைக்க வேண்டியதில்லை. நம்மளோட வாழ்ந்துட்டுருக்கிறாரு. என்னுடைய உணர்வில் என்னன்னா, என்னுடைய எண்ணத்தில் எந்த நேரத்தில் நான் வந்து ஒரு விரக்தியாவோ அல்லது வந்து நான் என்னுடைய மனசில் வந்து ஒரு இதாவோ சிரமப்பட்டுட்டோ ஏதாவது ஒரு நிகழ்வுனால இந்த நிகழ்வுலேருந்து நம்ம எப்படி வெளியில் போகலாம், எப்படி அந்த மாதிரி ஒரு சிந்தனையில் இருந்தால் உங்களை மாதிரி யார் ஒருத்தர் அல்லது கிருஷ்ணகுமார் மாதிரி யாராக ஒருத்தர் கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர்லேருந்து கரூர்லேருந்து எங்கேயோ ஒரு ஊர்லேருந்து கூப்பிட்டு ஏதோ சம்மந்தமே இல்லாமல் கூப்பிடுவாங்க, கூப்பிட்டு பேசுவாங்க. அவங்ககிட்ட இருந்து வர்ற 4 வார்த்தைகள் என்னுடைய பிரச்சனை அத்தனைக்கு தீர்வாக போயிடும். நான் என்னை பொறுத்தளவுக்கு சத்குரு சன்னதியை வாங்கிட்டு போய் 2002ல் வச்சுனுங்க. இதுவரையிலும் நான் 2002லேருந்து இன்றைக்கி 22 வருஷமாக அந்த சன்னதி பூஜை பண்ணிகிட்ருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு வருஷத்தில் ஒரு 2 அல்லது 3 திங்கக்கிழமை மிஸ் ஆகிருந்திருக்கலாம். அதுக்கு மேலே நான் மிஸ் பண்ணினதே இல்லை. எந்த ஒரு அந்த சன்னதிக்குள்ளே போய் எந்த ஒரு இதுவுமே நான் கோரிக்கையுமே வச்சது இல்லைங்க. எனக்கு இது வேணும்னு நீங்கள் போய் கேட்டதில்லை. எதுவுமே வேணும்னு நான் கேட்டது இல்லைங்க. எனக்கு என்ன நடக்கணுமோ எல்லாம் நடந்துட்டுருக்குது, நிறைவாக நடக்குது. ஒரே ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு கோரிக்கை, அது எனக்காக வைக்கல, என்னுடைய தம்பிக்காக வச்சேன். இந்த 22 வருஷ காலத்தில் என்னுடைய தம்பிக்காக ஒரு கோரிக்கை வச்சுனுங்க. அது எப்போனா அது என்னுடைய தம்பி பொண்ணு கல்யாணம் ஆகி லண்டனில் இருக்கிறான். முதல் பிரசவத்துக்கு இவங்க டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க. விசா வந்து சேரல. கரெக்டாக வெள்ளிக்கிழமைக்கு இன்னும் சாயந்தரம் ஃப்ளைட்டு, கோயம்புத்தூரில் ஃப்ளைட்டுங்க. விசா வியாழக்கிழமை காலையில் வரல குரியரில் விசா வரல. அப்போ வந்து அண்ணா இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறது அப்படின்னா, சரிப்பா நீ என்ன பண்ணுறது, நீ ஒன்றுமே பண்ண முடியாது, வேறு வழி இல்லை. நீ இன்னைக்கு நைட் ட்ரெயின் டிக்கெட்டை போட்டுட்டு நேராக சென்னை போயிரு. அங்கே எந்த கொரியர் ஆஃபீஸ்லேருந்து அவங்க வருதோ அங்கே கேட்டுட்டானுங்க, இந்த மாதிரி எந்த கொரியர் ஆஃபீஸில் வந்து அவங்க சென்னைக்கு ஃபோன் பண்ணி ஃபோன் நம்பர் வாங்கி சென்னைக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம். நீங்கள் நேரில் வாங்க, முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இவன் கிளம்பி போயிட்டான். அப்போ நான் அந்த அன்றைக்கி நைட்டு மட்டும் இவன் சொல்லிவிட்டு ட்ரெயினுக்கு கிளம்பிட்டு இருக்கிறானுங்க. நான் போய் அவனை அனுப்பிச்சிட்டு போட்டு சன்னதிக்குள்ளே உட்கார்ந்து நான் சொன்ன ஒரே வார்த்தை, சத்குரு நான் எந்த இடத்துல இந்நேரத்துக்கு வந்து உங்கள் சன்னதிக்குள்ளே நான் எதுக்காக உட்காந்துருக்கிறேன்னு உங்களுக்கு தெரியும். நாளைக்கு அவன் வந்து விசாவை வாங்கிட்டு ஃப்ளைட் ஏற வரல உங்களுடைய பொறுப்பு, நீங்கள் பார்த்துக்கணும். அவனை கொண்டு லண்டனில் சேர்த்த வேண்டியது உங்களுடைய வேலை. இவ்வளோ தான் கோரிக்கை நான் வச்சு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கண்ணை மூடி உட்காந்து
இதே பண்ணிவிட்டு நான் எந்திரிச்சு வந்துட்டேனுங்க. எந்திரிச்சு வந்ததுக்கப்புறம் காலையில் போயிட்டானுங்க. போயிட்டு காலையில் 11 மணிக்கு ஃபஸ்ட்டு இது வந்துருச்சு. ஃபஸ்ட்டு லாட்டு விசா வெளியில் வர்றபோது வந்து வாங்கிட்டு வந்து குரியர் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, இவனுக்கு வந்துச்சு, இவனுடைய மிஸ்ஸஸ் வந்து சேரல. அப்புறம் நான் சொல்லி அனுப்பிச்சிட்டேன். நான் வைக்க வேண்டிய இடத்துல கோரிக்கை வச்சுட்டேனப்பா. உனக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்கும். தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கேருந்து 2:30 மணிக்கு ஃபோன் பண்ணுறானுங்க. அண்ணா இந்த மாதிரி ஒரு விசா வந்துச்சு, இன்னொன்று வரமாட்டேங்குது அப்படின்னு. இல்லைப்பா கொஞ்சம் பயப்படாமல் இரு. ஏதோ ஒன்று நடக்கு, நல்லதாக நடக்குங்க, கொஞ்சம் இது பண்ணாதுன்னு. அப்புறம் 2வது மறுபடியும் இருக்கு அந்த கொரியர் ஆஃபீஸ்காரங்களே போய் ஆஃபீஸில் போய் அந்த விசாவை கொடுக்க சொல்லி வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் காலையில் இவங்க ஃப்ளைட்டுக்கு போகணுங்க. நைட்டு 7:30 மணிக்கு 2 விசாவோடையும் வந்து கோயம்புத்தூரில் வந்து இறங்கிட்டானுங்க. இறங்கி அடுத்த நாள் காலையில் கிளம்பி அடுத்த நாள் போய் சேர்ந்தேன். நான் வச்ச கோரிக்கை ஒன்று, சத்குரு வந்து அதை நிறைவேற்றி கொடுத்துட்டார். இதுவரை நான் எனக்கு வேறு எந்த கோரிக்கையும் நான் சன்னதிக்கு போவேன், பூஜை பண்ணுவேன், எல்லாமே நடக்குங்க. டீச்சர் ட்ரைனிங்கெல்லாம் போகிறக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை. சரி நம்ம எப்படி ஈசாவோட தொடர்பில் இருக்கிறதுன்னு நினச்சிட்டு இருக்கிற போது திடீர்னு இந்த சன்னதி ஈசாங்கான்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க 2002. அந்த ஈசாங்காவுக்கு வந்து சன்னதி ஈசாங்காவுக்கு வந்து 2002 ட்ரைனிங் எடுத்துகிட்டு போனேன். அதுக்கப்புறம் திருப்பூரில் ஒருத்தர் எடுக்க வரல, இன்றைக்கி வரல. நான் அதை ஏதோ பார்த்துட்டு இருக்கிறேனுங்க. அக்கா என்ன பண்ணுறாங்கன்னா பசங்க 2வது பையன் என்ன பண்ணுறாங்க? 2வது பையன் தான் இஸ்ரோவில் இருக்கிறானுங்க. அக்கா வந்து ஸ்வீட்டில். 2வது பையன் இஸ்ரோவில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கானுங்க. அவனும் கல்யாணம், அவனுக்கு மேரேஜ், அதுவும் அப்படி தான், மேரேஜ் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. சர்க்குரிட்டா எல்லாமே. அதுக்கப்புறம் நாங்கள் ஒரு குறிப்பிட்டு சேர்ந்து மில்லுக்கு போட்டதுக்கப்புறம் எல்லாம் ஒரு லெட்ரு போட்டுருவோம், ஃபிக்ஸ் ஆகிருக்குது, அவனுக்கு மேரேஜுக்கு நீங்கள் ஒரு ஆசீர்வாதம் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டால் ஒன்றும் பதிலே வரல, கார்டும் வரல, ஒன்றுமே வரல. அப்புறம் என்னடா இப்படி இருக்குதே, ஒன்றுமே சொல்லாமல் இருக்கிறாரு அப்படின்ட்டு யோசனை பண்ணிட்டு இருந்தேன். கரெக்டாக என்ன வருதுன்னா, ஒரு நாள் வந்து குறிப்பிட்டாப்புல இந்த மாதிரி ஆதிவை ஆலயத்துக்கு சமயமாக இதுக்காக போகிறாரு, க்ளோசிங் போகிறாரு. போயிட்டு ஆதிவை ஆலயத்துக்கு வெளியில் வர்றபோது அந்த ஆதிவை ஆலய வாசல்லையே உங்களை அந்த பேக் சைடு அவருக்கு சத்குரு என்ட்ரு ஆகிற அந்த இடத்துல வந்து உங்களை மீட் பண்ணுறேன்னு இருக்காரு, நீங்கள் புறப்பட்டு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் வந்தது. அந்த அன்றைக்கி தான் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அந்த தகவல் வர்றபோது நாங்கள் காலையிலே நேரத்தில் புறப்பட்டு போயிட்டோம். இந்த மங்கிலியத்தை வாங்கிட்டு வர்றோம். நகைக்கடையில் போய் இந்த தாலிக்கொடி மங்கிலியத்தை வாங்கிட்டு வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வர்றபோது இந்த தகவல் எங்களுக்கு வீட்டுக்கு வந்தாச்சு. எப்படி கோயின்சிடென்ஸ் ஆகுது பாருங்க. அப்புறம் சரி நாங்கள் சம்மந்தி 2 பேர்த்தையும் வர சொல்லி அடுத்த நாள் காலையில் புறப்பட்டு வந்தோம். அதே மாதிரி அவர் வந்த அந்த இடத்துலையும் வந்து கம்ப்ளீட்டாக எத்தனை பேர் வந்திருக்காங்களோ அத்தனை பேர்த்துக்கு சேர் போட்டு, நடைபாதையாக இருந்தாலும் கார்பெட் விரிச்சு விட்டு சேர் போட்டு, அவரும் ஒரு சேரில் உட்காந்து எங்களை எல்லாத்தையும் கூப்பிட்டு கிட்ட உட்கார வச்சுங்க. சம்மந்தி 2 பேர், பொண்ணு மாப்பிள்ளை, நாங்கள் 2 பேர் 4 6 பேர்த்தையும் உட்கார வச்சு எல்லாத்துக்கிட்ட கேட்டுட்டு, அப்போ பையன்கிட்ட கேட்குறாரு, என்னப்பா வேலை பார்த்துட்டு இருக்கிறேன்னு. இஸ்ரோவில் இருக்கிறேன்னு. ரொம்ப அருமையான வேலை, சந்தோஷமாக பாரு. அதுதான் கடைசியாக நாங்கள் நேரில் போய் பார்த்தது. அதுக்கப்புறம் நாங்கள் நேரில் போய் பார்க்கணுன்னு ஒரு விருப்பப்பட்டதும் இல்லை. எதேச்சியாக அதை பார்த்தாருன்னா கூப்பிட்டு நல்லா இருக்கீங்களான்னு கேட்டுக்குவார். ஆனால் இந்த 30 வருட பயணத்துலைங்கண்ணா, நீங்கள் வந்து இப்போ நம்ம இந்த ஆன்மீக பயணத்தில் இருக்கிறோம், சத்குரு கூட இருக்கிறாங்க. பட் நமக்கு நம்மளுடைய கற்பனையிலையோ நம்மளா ஒன்று புரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது சத்குரு எப்பயுமே ஒரு கொட்டு வைப்பாங்க. அது என்னோட வாழ்க்கையில் நிறைய நடந்திருக்கு. அந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் உங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? இப்போ இல்லை, ஒரு தடவை சொன்னார். அது எப்படியா அப்போ வந்து கொஞ்சம் எனக்கு அந்த ஒரு இது இருந்தது, உணர்வு இருந்தது. எல்லாம் நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி இருந்துட்டு இருந்ததுங்க. திருப்பூர் சென்டரை பொறுத்தளவுக்கு அந்த மாதிரி ஒரு அந்த நிலையில் தான் இருந்துட்டு இருந்தேன். எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், ஏதோ ஒன்றுனாலும் நான் முன்னாடி ஓடிடுவேன், எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேனுங்க. அப்போ வந்து அது எப்படி அவருக்கு தகவல் போச்சு என்னங்கிறது தெரியாது. கூப்பிட்டு வந்து, என்னப்பா நீ ஒருத்தருக்குமே கொடுக்க மாட்டேங்கிறியாம்மா, எல்லாம் நீயே வச்சுக்கணுங்கிற அப்படின்னு தகவல் வருது என்னாரு. அப்படியெல்லாம் இல்லைங்க சத்குரு. அது இல்லாமல் இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்கிறேனுங்க. ஒரு தடவை திருப்பூர் வந்திருந்தார். அப்புறம் அங்கே ஒரு வீட்டுக்கு, அவங்க வீட்டுக்கு நம்ம மாமா பொண்ணு கீதான்னு சொல்லிட்டு இருந்ததுங்களா, சத்குரு வர்றாரு. திருப்பூர் வந்துட்டு காலையில் டிஃபன் அவங்க வீட்டில் சாப்பாடு 10 மணிக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. எப்போவுமே அப்போ ராமு கூட வந்திருக்கானுங்க டிரைவிங்கு கூட. நான் அப்புறம் அவங்க வீட்டுக்கு போனதுனால நான் கூட போயிருந்தேன். கூட போய் 3 பேரும் டேபிளில் உட்காந்து எல்லாத்துக்கும் சாப்பாடு பரிமாறிட்டு இருக்கிறாங்க. சத்குருக்கு வந்து எனக்கு வந்து அந்த ஞாபகத்திலேயே இல்லை. நீங்கள் ஒரு பருக்கையும் பிளேட்டில் வச்சுட்டு போனீங்கனால அவருக்கு இது வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆமாம், வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறது அவருடைய ஒரு இது. அந்த மாதிரி இருக்கிற போது கரெக்டாக அன்றைக்கி என்னாச்சுன்னா, முதல்ல சத்குரு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டார். எனக்கு கொஞ்சம் வச்சது அதிகமாக தெரியுதுன்னு சொல்லிவிட்டு நான் கொஞ்சம் சாப்பாட்டை வச்சுட்டு
இப்படின்னு எந்திரிச்சு போனோன்னே இப்படி நகர்ந்தவர் திரும்பி அப்படியே ஒரு பார்வை பார்த்தாரு. அதான் நான் அப்போ பக்கத்தில் உட்காந்துருந்தேன். ராம சொன்னேன், அண்ணா தெரியுதா உங்களுக்கு அவர் பார்க்குறது என்னங்கிறது தெரியுதா அப்படின்னா, என்னப்பான்னு, சாப்பாட்டை பிளேட்டில் வச்சு போட்டு நீங்கள் எந்திரிக்கிறீங்க, தெரியுமில்ல உங்களுக்கு அவர் என்ன சொல்லுவாருங்கிறது தெரியுமில்ல, புரிஞ்சுக்குங்க அப்படின்னானுங்க. இந்த மாதிரி அவர் வந்து எதையுமே வாயில் வந்து இந்த மாதிரி சொல்ல மாட்டாருங்க. அவருடைய பார்வையிலையும் அவருடைய இதுலேயும் வந்து நம்ம உணர்ந்துக்கலாம். எதுவுமே வந்து அதாவது இயற்கையினுடைய நடைமுறைக்கு மீறி ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா கண்டிப்பாக அது அவருக்கு அதை வந்து திருத்தறக்கு உண்டான வழிகளை சொல்லி கொடுத்துருவார். தப்பாக நினைக்கிறது இல்லை. சர்க்குருவோட என்னுடைய வாழ்க்கை பயணம் இவ்வளவுதான். எனக்கு வந்து அதாவது என்னைக்கு வந்து அவரை பார்த்து அவருடைய என்னைக்கு வந்து என்னுடைய வந்து எப்படி என்னை வந்து அவரோட இழுத்துட்டு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி திருப்பதியில் வந்து நின்று முன்னாடி நின்று என்னை கூட்டிகிட்டு வந்தாரோ, எப்படி எப்படி எந்தெந்த இடத்துல வந்து நம்ம 30 நாள் ப்ரோக்ராமுக்கு எப்படி பிடிச்சி இழுத்துட்டு வந்தாரோ, இதிலிருந்து அந்த 30 நாள் ப்ரோக்ராமுக்கு உள்ளுக்கு வந்ததுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கை வேறு, என்னுடைய வாழ்க்கை அவர்னால நடக்குதுங்கிற உறுதியான நம்பிக்கையில் இருக்கிற அந்த நம்பிக்கை இதுவரையிலும் ஒரு துளி கூட பொய்யானது இல்லை என்னுடைய இதை பொறுத்தளவுக்கு. இது வந்து நீங்கள் சொல்கிறவங்க கேட்குறவங்க எல்லாரும் இதை வந்து தமாஷா எடுத்துட்டாலும் சரி, சீரியஸாக எடுத்துட்டாலும் சரி, ஆனால் நான் என்னுடைய இது என்னென்னா அவர் வந்து ஒரு சாதாரண மனிதராகவோ ஒரு குருவாகவோ இதையெல்லாம் பார்க்கல. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு ஏதோ ஒரு நிலையில் அவர் இருக்கிறார். அவருடைய நிலை என்னங்கிறது இன்றைக்கி வரலும் என்னால் புரிஞ்சிக்க முடியல. இன்றைக்கி இருந்தாலும் நம்மளை மாதிரி ஆட்களை எல்லாம் அவர் எந்த இடத்துல கொண்டு போய் சேர்க்கணுமோ அந்த இடத்துல சேர்த்துருவாருங்கிற முழுக்க 100% 150% நம்பிக்கையோடு தான் நான் வந்துட்டுருக்கிறேன். ஏன்னா ஒரே ஒரு இது என்னென்ன யார் இந்த இதை கேட்டிங்கனாலும் சரி, அவரை நேரில் பார்க்கணுங்கிற ஒரு இது கிடையாது. அவர் என்ன நம்மளுக்கு கொடுத்துருக்கிறாரோ, பயிற்சிகள் என்ன கொடுத்துருக்கிறாரோ, அந்த பயிற்சிகளை வந்து நம்ம எவ்வளவு நம்மளால் முடியுமோ அந்த அளவுக்கு வந்து எவ்வளோ முடியுங்கிறது இல்லை, முழுக்க செஞ்சோம்னா ரொம்ப நல்லது. ஆனால் அந்தளவுக்கு நம்ம செய்ய முடியலனாலும் பயிற்சிகளை தயவு செஞ்சு தொடர்ந்து பண்ணுங்க. அவர் என்றைக்கும் உங்களோடு இருப்பார். ஒரே ஒரு தடவை அவர் கண்ணில் பார்த்துருந்தாலும் அதனுடைய உருவம், அதனுடைய எனர்ஜி, அந்த அந்த நபர் அவரோட என்றைக்கும் பயணிச்சிட்டு இருப்பார். அந்த நபரோடு அவரும் பயணிச்சிட்டு இருக்கிறாரு. நாங்கள் வந்து இந்த 35 வருஷ காலத்தில் உணர்ந்துட்டது, தெரிஞ்சிட்டது இவ்வளோ தான். 2 நாள் அல்லது 3வது நாள் நான் நிறுத்தினேன்னா என்னுடைய உடம்பு வந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுக்காது. கட்டாயம் அந்த அன்றைக்கி ஏதோ ஒரு நேரத்துக்கு உட்காந்து காலையிலையா சாயந்தரமா நைட்டா அதெல்லாம் இல்லை, உட்காந்து பயிற்சி முடித்தால் மட்டும்தான் என்னுடைய உடம்பு என்னோட ஒத்துழைப்பு வரும். இது என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்சிட்ருக்கிறேன். அதனால் தயவு செஞ்சு யாரும் பயிற்சி விட வேண்டாம். ஸோ நீங்கள் இந்த பாட்காஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொன்னீங்க, அந்த உங்களுக்கு 38 வயசில் வந்து ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு பிரச்சனை வந்துச்சு, வலி வந்துச்சு அப்படின்னு. இப்போ அந்த வயசுலேருந்து பார்த்தா 30 வருடங்கள் 40 வருடங்கள் கிட்ட 35 வருடங்கள் கிட்ட நீங்கள் பயணம் செஞ்சு வந்திருக்கீங்க. பட் ஒரு 3 மணி நேரம் இந்த பாட்காஸ்ட் போச்சுங்கண்ணா. எங்களை விட நீங்கள் தான் ரொம்ப ஆர்வமா என்னோட அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் நடந்த மாதிரி தான் இருக்குது இந்த பாட்காஸ்ட். அந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஆர்வம் வந்து அவ்வளோ ஈர்ப்பாக இருக்குது. இந்த என்னுடைய நிகழ்வு இந்த வந்து என்னுடைய வியாதி குணமாச்சுன்னு சொல்ல முடியாது, வியாதி என்னை விட்டு வெளியில் போனது. இதையை வந்து சத்குரு தன்னுடைய ஒரு இதில் புக்கிலேயே கோட் பண்ணியிருக்கிறார். இது எனக்கு தெரியாது. சந்திரகாசா தான் சொன்னாங்க. ஆனால் உங்களை பற்றி எழுதியிருக்கிறார் சத்குரு, எங்களையெல்லாம் எழுத மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி தமாசா சிரிச்சுட்டு சொன்னாங்க. அதாவது வந்து அந்த புக்கினுடைய பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. அருந்ததி சுப்பிரமணியம் அவங்க ஒரு புக்கு இந்த 90 நாள் ப்ரோக்ராம் பற்றி சத்குரு கிட்ட கேட்டு அவருடைய ஷேரிங் வச்சு ஒரு புக் எழுதியிருக்காங்க. அதில் திருப்பூரில் பொன்னுசாமிக்கு ரொமாட்டிக் ஆர்த்ரைட்டிக்ஸ் வந்து இந்த யோகானால வந்து கிளியர் ஆச்சு அப்படிங்கிறத ஒரு வரி நோட் பண்ணியிருக்கிறார். பேர் உட்பட திருப்பூர் பொன்னுசாமின்னு சொல்லி பேர் சொல்லி ஒரு வரி நோட் பண்ணியிருக்காரு. அதனால் அவருடைய சரித்திரத்தில் என்னுடைய பேர் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. அது வந்து என்ன இதுன்னு தெரியல. நான் அன்றைக்கி அவர்கிட்ட போகும்போது அவருக்கு உள்ளே போகும்போது நான் ஒரு மாதம் ஒரு 10,000 ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய லெவலில் தான் என்னுடைய வருமானம் இருந்தது. இன்றைக்கி வருஷம் 10 லட்ச ரூபா இல்லை 20 லட்ச ரூபா 30 லட்ச ரூபா சம்பாதிக்க வரல எனக்கு இருக்குது. ஆனால் இன்றைக்கி வரல நான் எங்கிட்ட என்ன இந்த அளவுக்கு என்னை வந்து வளர்த்தி விட்டுருக்கிறார். பொருளாதாரத்தில் ஆகட்டும், குடும்பத்தில் ஆகட்டும் எல்லாமே வளர்த்தி தான் கொண்டு வந்திருக்கிறார். இன்றைக்கி என்னுடைய பசங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு வந்து அவரை நேரில் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமெல்லாம் இருந்தது. ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரையில் இருந்தது.
அதுக்கப்புறம் அவர் சொன்ன இதை பார்த்து, அப்புறம் அவருடைய வேலைப்பளுவுகளை எல்லாம் பார்க்கும்போது, நாமெல்லாம் சும்மா போய் அவர மீட் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த விவரிக்க முடியாத அனுபவங்கள்லாம் வந்துட்டு இந்த பாட்காஸ்ட்ல நீங்க உங்கள முழுமையா குடுத்து நீங்க வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ஹியூமன்ஸ் அஃபிஷியலா நேயர்கள் சார்பாகவும், எங்க டீம் சார்பாகவும் மிக்க நன்றி அண்ணா. இது எல்லாமே அவர் குடுத்தது. நான் இங்க வந்து உட்காருவேன்னு எனக்கு கற்பனையிலயும் இல்லைங்க. எல்லா இதே உங்க பாட்காஸ்ட் எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இது எல்லாமே. எப்பப்ப டைம் கிடைக்குதோ அட்லீஸ்ட் நைட் 10 மணிக்காவது போட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து பார்த்துருவேன். என்னைய பொறுத்தளவுக்கு அவரு சில நேரத்தில பண்ணுவாரு. சிவனுடைய பார்ட்னர்ன்னு சொல்லுவாரு. சிவன் எங்கிருந்து என்ன பார்த்துட்டு இருக்கிறாரோ, அதே பார்வைய தான் இவரு பார்த்துட்டு இருக்கிறார். ரொம்ப நன்றி. எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி.